நாகை மாவட்டத்தில் பிறந்தவன், அங்க அந்த கடற்கரை ஓரத்தில் பிறந்தவன். எனக்கு தெரியும் மீனவர்களோட பிரச்சனைகள் எப்படி என்னான்ட்டு. ரொம்ப கஷ்டம். கோடியக்கரையா இருக்கட்டும், நாகப்பட்டினம் மீனவராக இருக்கட்டும், ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேர் இறந்துகிட்டு தான் இருக்காங்க. அப்ப அங்க அந்த மாவட்டத்தில் மட்டும் அப்படின்னா, இப்போ ஒட்டுமொத்தமா தமிழகத்தில் எவ்வளவு பேர் ஒரு நாளைக்கு இறக்குறான்? நம்மளுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தெரியாம எவ்வளவோ நடக்குது. அப்ப எத்தனை நம்மளோட சகோதரிகள் எத்தனை பேர் தாலி அறுக்கிறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியா இருக்கு இது. இதுக்கு ஒரு காரணம் கச்சத்தீவும்பாங்க. கச்சத்தீவு போன எலெக்ஷன்ல பிஜேபி இந்த கச்சத்தீவை நாங்க மீட்டெடுப்போம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. ஓட்டு போட்டாங்களா இல்லையா? அவங்க சொன்னதோ மத்திய அரசு நிறைவேற்றணுமா இல்லையா? அதை இதுவரைக்கும் நிறைவேற்றல. அப்ப இவங்க இந்த கச்சத்தீவை மீட்போங்கிறது இந்த ஓட்டு அரசியலுக்காக பயன்படுத்துறாங்க. இது நல்லா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதெல்லாம் ஒரு நாடகம் தான். இந்த விஷயத்த அங்கங்கேயே நானே முக்குளத்து புலிகள் கட்சி சார்பா நாகப்பட்டினத்தில் அதுக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் பெரிய அளவுல இருக்காது. இப்ப நாம் தமிழர் கட்சி சார்பா இந்த நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் இது எங்க பார்த்தாலும் பரவும். இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குங்கிறது என்னோட நோக்கம். கண்டிப்பா நிறைவேறும். ஏன்